ஹாரர் கலாட்டா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2 டேஸ் நாங்கள் ஏலகிரிக்கு போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் மவுண்டனுக்கு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏலகிரிக்கு போக. ஏலகிரி ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன். அது சென்னைக்கு கிட்ட இருக்குது. அதனால நீங்கள் ஈஸியாக போய்க்கலாம். இந்த ஹில்ஸில் ஏற ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தான் ஆகும். இங்கே 14 ஹேர்பின் பென்ஸ் வரும். அதெல்லாம் இப்போ நான் காமிக்க போகிறேன். ஒவ்வொரு ஹேர்பின் பென்ஸுக்கும் ஒரு கவிஞர் அப்புறம் மன்னர் பேர்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ அந்த க்ரீன் பஸ் போனட்டி ஒரு வளைவோட பேர் வரும். அந்த வளைவு பேர் தான் பாரதியார் வளைவு. சூப்பர் மாஸ், சூப்பராக இருக்கு. இதே மாதிரி எல்லா பென்ஸுக்கும் ஒரு தமிழ் பேர்கள் இருக்குது. அடுத்த வளைவு பேர் தான் திருவள்ளுவர் வளைவு. ஏலகிரி ஹில் ஸ்டேஷனுக்கு நீங்கள் எந்த சீசனில் வேணாலும் வரலாம். இங்கே டெம்பரேச்சர் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் சம்மரில் வந்தாலும் சரி, வின்டரில் வந்தாலும் சரி, சூப்பராக இருக்கும் எப்பயுமே. அடுத்த வளைவு இளங்கு வளைவு. இது 4வது வளைவு. இதே மாதிரி இன்னும் 10 வளைவு இருக்கு. இப்போ பாரி வளைவு, அதியமான் வளைவு செமையா இருக்கு. அப்படியே அங்கே பார்க்குற மாதிரி வேற சும்மா அப்படியே ஸ்ட்ரைட்டா. அப்படியே போக போக ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. அந்த கூல்னஸ் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. இதுதான் லாஸ்ட் வளைவு, அதாவது வேகன் வளைவு. வெல்கம் டு ஏலகிரி. இப்போ அங்க தங்க போற ரிசார்ட் வந்துருச்சு. இதுக்கு பேர் தான் ஜீனத் தாஜ் கார்டன். இப்போ நான் இதை உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் த ரிவ்யூ. இந்த ரெசார்ட் பெட் ஃப்ரெண்ட்லி. அதனால நீங்கள் பெட்ஸ் வச்சுருந்தா கவலையே படாமல் இங்கே கூட்டிகிட்டு வரலாம். இது ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு நேச்சர் ரெசார்ட்டாக தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாக பிளான்ட்ஸாக ட்ரீஸாக இங்கே சுற்றி இருக்கு. இதான் நாங்கள் தங்குற ரூம். இது ரொம்ப அழகா. அந்த ரூமுக்கு முன்னாடி ஒரு ஊஞ்சலும் போட்டிருந்தாங்க. அதில் நான் ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருந்தேன். ரூம்குள்ளே ரொம்ப நீட்டாக ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டு, அதுக்கு சைடில் ஒரு சோஃபா இருந்துச்சு. அப்புறம் ஒரு பார்க்கும் அந்த ரெசார்ட்டில் இருந்துச்சு. அங்கே ஜாலியாக நாங்கள் லியோ கூட விளாட்னோம். அங்கே ஸ்லைடு, டனலு, சீசா அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அங்கே நாங்கள் செமையாக என்ஜாய் பண்ணோம். இந்த ரெசார்ட் ரொம்ப பெருசாக, இங்கே நிறையா ஃபன் அப்புறம் கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அதனால நீங்கள் வெளியே போய் என்ஜாய் பண்ணாமல் இந்த ரெசார்ட்குள்ளேயே இருந்து கூட என்ஜாய் பண்ணலாம். அங்கே பேட்மிண்டன் கோர்ட் இருந்துச்சு. அங்கே நானும் என்னோட அண்ணாவும் ஜாலியாக விளாண்டோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்.
இதான் வந்து அந்த ரெசார்ட்குள்ளேயே இருக்க ஹோட்டல். ரொம்ப பெருசாக நீட்டாக இருந்துச்சு. நான் வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்டேன். எங்கள் டேபிளில் இருந்து சைடில் பார்த்தா அங்கே நிறைய டக்ஸு லயனாக அழகாக போய்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இங்கேயே வாழுது. அங்கே இன்டோர் கேம்ஸ் இருந்துச்சு. அங்கே ஒரு டேபிள் டென்னிஸ் இருந்துச்சு. அதில் நாங்கள் சூப்பராக விளாண்டோம். அங்கே ஸ்னேக் அண்ட் லேடர், கேரம், லூடோ, அங்கே ஜெங்கா, அப்புறம் வந்து பவுலிங் இருந்துச்சு. அப்புறம் வந்து வுட்லண்ட் செஸ் இருந்துச்சு. அந்த ரெசார்ட்குள்ளே ஒரு பெரிய ஸ்பேஸ் ஆஃப் கிராஸ்லேண்ட் இருந்துச்சு. அங்கே லியோ ஓடி ஓடி அந்த பாலை எடுத்துக்கிட்டு ஓடி ஓடி ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து நாங்கள் ஒரு பேர்ட்ஸ் பார்க்குக்கு போனோம். அங்கே ஒரு கூண்டுக்குள்ளே ஆஸ்ட்ரிச் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே 2 இருந்துச்சு. ஒன்று வந்து ப்ரௌன் கலரில் பெருசாக எங்களை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஆஸ்ட்ரிச் லியோவை பார்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அனிமலாக இருக்குது அப்படின்னு இது திங்க் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் லியோ அதை கண்டுக்கவே இல்லை. ஆஸ்ட்ரிச் ஃபஸ்ட் டைம் தண்ணி குடிக்கிறத நான் பார்த்தேன். அது ரொம்ப க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாக குத்தி குத்தி குடிச்சிச்சு. திருடி கொடுக்கமானது அப்படியே வேகத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹால்குள்ளே நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. எங்களோட கையில் சீட்ஸ் கொடுத்தாங்க. அதை அந்த பேர்ட்ஸுக்கு கொடுத்து நாங்கள் அதை சாப்பிட வைக்கணும். அதோட அந்த பேர்ட்ஸோட நாங்கள் ஃபோட்டோ எடுத்துப்போம். நான் ஃபஸ்ட்டு அந்த பேர்ட்ஸை பிடிக்கலாம் ரொம்ப பயந்தேன். அப்புறம் நான் போக போக அதை நான் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதான் என்னோடய அப்பா எவ்வளோ பேர்ட்ஸை கையில் வச்சுருக்காருன்னு பாருங்கள். ஃபைனலி நானும் கையில் ஒரு பேர்டை பிடிச்சிட்டேன். அந்த பேர்ட்ஸ் பார்க்கில் பூனை, நாயெலாம் இருந்துச்சு. அங்கே சிக்ஷுன்னு ஒரு டாக் ப்ரீட் இருந்துச்சு. அது லியோவை பார்த்து ரொம்ப வெறித்தனமாக குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால லியோ வந்து அதை பார்த்து குலைக்காமல் அமைதியாக அதை பார்த்து கொஞ்சோண்டு பயந்துக்கிட்டு அது என்னன்னு போய் கிட்ட போய் பார்த்துச்சு. ரொம்ப ஜம்ப் பண்ணி அந்த சிக்ஷு குலைச்சிச்சு. அங்கே ஹஸ்கி ப்ரீடும் இருந்துச்சு. அது ரொம்ப சாஃப்டாக அதுக்கு நான் ஃபுட்லாம் கொடுத்தேன். ஏலகிரியில் இந்த மாதிரி பேர்ட்ஸ் பார்க், நேச்சர் பார்க்லாம் இருக்கும். அந்த மாதிரி பார்க்லலாம் இந்த மாதிரி பேர்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் இருக்கும். அதனால அங்கே போய் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நிறையா அட்வென்ச்சர் பார்க்ஸ், ரைடிங் அதெல்லாம் இந்த ஏலகிரியில் இருக்குது. அது வந்து இந்த ஃப்ரூட் மார்க்கெட்லாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்கும். அதனால நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். அந்த மார்க்கெட்டுக்கு கிட்டேயே ஃபிஷ்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ நாங்கள் ஏலகிரி ஹில்ஸில் இருந்து இறங்கிட்டோம். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆர்ஆர் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.